ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்த கிராஃப்ட்டை பார்த்து நீங்கள் பண்ண ரீக்ரியேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த பட்டர்ஃப்ளை வால் டெக்கார். இதை வந்து லத்திகா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒன்று பண்ணோம், அவங்க இந்த மாதிரி 3 பண்ணி அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோன் நோட் புக்கை பெலிண்டா ஸ்னோலின் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பெலிண்டா. ஸோ எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அனுப்பிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக இந்த எமோஜி வால் ஹேங்கிங்கை கிருத்திகா ஸ்ரீ ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இது கூடவே இன்னும் 2 கிராஃப்ட்ஸும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்போ கேம் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் கலர் பேப்பர் இல்லைனா ஒயிட் பேப்பர்லேயே பண்ணலான்னு. ஸோ அவங்களும் அதே மாதிரி ஒயிட் பேப்பர்லேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் மதர்ஸ் டேக்கு ஒரு ஃப்ளவர் பாட் க்ரீட்டிங் கார்டு போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதுவும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த புல்மை கார்டை மிருதுலா பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம சேனலுக்கான மெசேஜும் எழுதியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது ரீட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் மிருதுலா. நம்ம சேனலை பார்த்து அவங்க பண்ணுற கிராஃப்ட்ஸ் பற்றிலாம் எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தரும் நம்ம சேனலை பார்த்து பண்ணுறீங்களா கிராஃப்ட்டு? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்ம சேனலையும் பார்த்து பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். சம்டைம் வந்து நான் நினச்சிட்டு பண்ணலாமா வேணாமா டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பார்க்கும்போது ஒரு சின்ன கமெண்ட்டாக இருந்தாலும் அது பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே. அதுக்கப்புறமா இந்த புல்மி கார்டை கர்ஷினி ஆர்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. க்யூட்டாக இருக்குது இல்லையா? அதுக்கப்புறமா இந்த புல்மி கார்டை லக்ஷ்மி ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் கூட கொஞ்சம் கிராஃப்ட்ஸும் ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக இந்த பவ் வந்து நான் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம சேனலில் நான் 2018 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அப்போ நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்ததுனால ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 இல்லை 7 வீடியோ தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 months கூட ஆக்டிவாக இல்லை. அப்போ வந்து என்ன நினச்சேன்னா, ஓகே நம்ம காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேனலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமே நான் வந்து ஒரு ஜாபில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அதுக்கப்புறம் சேனலை பற்றி சுத்தமாக மறந்தாச்சு. அப்புறமா ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கும் போது தான் திரும்ப சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஹாபி மாதிரி தான் பண்ணேன். இப்போ வந்து ஃபுல் டைமாக இதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம் ஆகஸ்ட் வந்துச்சுன்னா நான் திரும்ப சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 1 year ஆக போகுது. ஓகே, இப்போது நம்ம பார்த்துட்ருக்க இந்த கார்ட்போர்ட் கேமை வந்து ரோஷிகா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. கூடவே டைஸ் கூட பண்ணியிருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க ரோஷிகா. அப்புறமா இந்த பேப்பர் ஃபேனை ஷெர்லி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஷெர்லி. அதுக்கப்புறம் இந்த வால் ஹேங்கிங்கை லத்திகா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. நான் வெறும் ஒயிட் பேப்பர் மட்டும் வச்சு பண்ணியிருந்தேன். அவங்க வந்து இதில் கலர் பேப்பரும் ஆட் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க லத்திகா. அப்புறம் ஃபைனலாக இந்த நியூஸ் பேப்பர் டெடி பேர் இது நேற்று தான் அப்லோட் பண்ணியிருந்தோம். உடனே பண்ணி தாரணி புகழ் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது தாரணி, தேங்க்யூ சென்ட் பண்ணதுக்கு. இதே மாதிரி நீங்களும் நம்ம சேனலில் வந்த கிராஃப்ட்ஸ் ஏதாவது ரீக்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலோட மெயில் அட்ரஸ்க்கு அனுப்புங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். பிக்சர்ஸாகவும் அனுப்பலாம், இல்லை வீடியோஸாகவும் அனுப்பலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.